ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹாட் நியூஸ் என்னன்னா, டைட்டில் வின்னர் ஆகும் ஜாக்லின். பிக் பாஸ் சீசன் 8 ஒரு வழியா கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போன அக்டோபர் 6ல் பிரம்மாண்டமா பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆனுச்சு. ஷோ இன்னும் ஒரு மாசத்துல முடிய போறதால எலிமினேஷன் போக பேலன்ஸு 12 போட்டியாளர்கள் தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க. போன 2 வாரமும் டபுள் எவிக்ஷன் இருந்ததால அதே மாதிரி தான் இந்த வாரமும் இருக்க போகுதுன்னு நினச்சி பார்த்த ஆடியன்ஸ்க்கு அப்படியெல்லாம் இல்லைப்பா, இந்த தடவை ஒரே ஒரு எலிமினேஷன் தான் அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். போன வாரம் ஓப்பன் நாமினேஷன் தான் நடந்துருந்துச்சு. இதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் யாருக்கு கிடச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி என்ன விஷாலுக்கு மட்டும்தான். பேலன்ஸ் இருந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே நாமினேட் ஆக ஓட்டு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் எலிமினேஷன்லேருந்து தப்பிக்க முடியுங்கிற சுச்சுவேஷனில் முத்துக்குமாரன், பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா, அருண் மற்றும் ராணவ் இவங்க எல்லாருமே எவிக்ஷனில் இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஓட்டு கம்மியாக வாங்கின மஞ்சரி, ரயான் அப்புறம் ரஞ்சித் டேஞ்சர் ஜோனில் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருப்பா இந்த வீக்கில் எலிமினேட் ஆக போகிறான்னு பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ்க்கு முடியலப்பா, அன்பு பாசன்னு பேசி கண்டஸ்டன்ட் கிட்ட சண்டையை போடாமல் சைலண்டாக 76 நாளாக பிக் பாஸ் கண்ணில் சிக்காமல் இருந்துட்டு மற்ற போட்டியாளர்களை விட ஓட்டு கம்மியாக வாங்கின நம்ம கவுண்டம்பாளையம் டைரக்டர் ரஞ்சித் தான் எலிமினேட் ஆகியிருந்தார். பிக் பாஸ் இந்த சீசனில் அதிக சம்பளம் வாங்கினவரும் இவர் தான். ஒரு நாளைக்கு 50,000 சொல்லிட்டு 77 நாளைக்கும் சேர்த்து 38,50,000 சம்பளமாக வாங்கியிருக்காரு. ஆடியன்ஸ் இவரோட சம்பளத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்பா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் கூட இவ்வளோ ப்ரைஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் இருந்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிற 2 கண்டஸ்டன்ட் நேமை சொல்லுங்கன்னு பிக் பாஸ் கேட்குற ப்ரோமோ ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சீசன் எல்லாத்துலேயும் நாமினேஷன் ஆன ஜாக்லினை இந்த வீக் மட்டும் சும்மா விடுவாங்களா என்ன? ஜாக்லினை பார்த்து பாசத்தை ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி தான் கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சிதா அவங்கள நாமினேட் பண்ணியிருக்காங்க. கேப்டன் அருணும் ஜாக்லின் தான் குறி வச்ச மாதிரி நாமினேட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஜாக்லினை நாமினேட் பண்ணுறதும் அப்புறம் பிக் பாஸ் வந்து காப்பாற்றுறதும் இந்த சீசனோட வழக்கமாகவே இருக்குது. அப்படின்னு பார்த்தா இந்த சீசன் 8ஓட வின்னர் ஜாக்லின் தானே நான் சொல்லலப்பா, ஆடியன்ஸ் மத்தியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரியை ராயன் நாமினேட் பண்ணியிருக்காரு. விஷாலை மஞ்சரி நாமினேட் பண்ணியிருக்காங்க. குழப்பமான கண்டஸ்டன்ட் ராணுவ தானே தீபக் அவரை நாமினேட் பண்ணியிருக்காரு. டைட்டில் வின்னரே நான் தான்ப்பான்னு நம்பிக்கையோடு இருந்த ராணுவுக்கு நாமினேட் ஆனது கொஞ்சம் யோசிக்க தான் வச்சுருக்கு. மேலும் பிக் பாஸ் எபிசோடை பற்றின அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.